தாமா தெரியுது. அடே பவர்ல எரியலடா. இப்ப போனானே ஜவலி. அவன் செஞ்ச தவறுல எரியுதுடா. இந்த விளக்கு இப்ப எரிஞ்சிட்டு இருக்கிறதையும் சரி, இந்த லைட் ஆன் ஆகுறதுலயும் சரி, ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு. அதுதான் பீசோ. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல எப்படி ஏறியே? போங்கண்ணே. நார்மலா நம்ம கரண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு காயில ஒரு மேக்னெட் பக்கத்துல சுத்த விட்டு கரண்ட் எடுப்போம். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தேவையில்லை. இந்த பிளேட்டை நம்ம எடுத்து அடித்தாலே கரண்ட் வரும். நான் வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த பிளேட் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு எல்இடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளேட்டை நம்ம அடித்தோம் அப்படின்னாலே இந்த எல்இடி எரியும். தப்பான எல்இடி எடுத்திருக்கேன். ஓகே, இந்த எல்இடி எரியதே இப்போ உங்களால் பார்க்க முடியும். இந்த பிளேட்டை அடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வளைக்கிறது மூலமாகவும் இதை வச்சு நம்ம கரண்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். இதோட இந்த கரண்ட் ஜென்ரேட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி வச்சு இன்றைக்கி நம்ம ஒன்று பண்ண போகிறோம். அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிச்சு இல்லை கடையில் போய் 2 செருப்பு வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த செருப்பை நம்ம இப்போது கரண்ட் ஜென்ரேட் பண்ணுற செருப்பாக மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பீசோ எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இந்த பீசோ அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்டல் தான். இது காமனாக யூஸ் பண்ணப்படுற சிலிக்கான் டை ஆக்சைடு, அதாவது குவார்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த குவார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கனும் ஆக்சிஜனும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகிருக்கும். இதை நம்ம ஒரு ஆங்கிலிருந்து பார்க்கும்போது இது ஒரு ஹெக்ஸாகனல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இப்போது இந்த சிலிக்கான் அப்படிங்கிறது ஸ்லைட்லி பாசிட்டிவ், அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஸ்லைட்லி நெகட்டிவாக இருக்கும். இப்படி ஒரு சார்ஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இந்த சிலிக்கான் ஸ்ட்ரக்சரில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சார்ஜஸ் எல்லாமே நியூட்ரல் ஆகும். ஸோ அந்த இடத்த தான் நம்ம சென்டர் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த கிறிஸ்டலை கம்ப்ரஸ் பண்ணும்போது இந்த ஆட்டம்ஸ் எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி மூவ் ஆகுறதுனால அந்த சென்டர் ஆஃப் சார்ஜ்லேருந்து நியூட்ரல் விலகி அங்கே சார்ஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியும். இதனால் இங்கே ஒரு வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ ஓவராலாக இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இடத்துல இந்த மாதிரியான ஒரு வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். இது எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் இந்த கிறிஸ்டலோட 2 எண்ட்லையும் கிரியேட் ஆகிருக்கும். இது மூலமாக தான் இதே கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணுது. அந்த ஒரு கிறிஸ்டலை யூஸ் பண்ணி தான் இந்த பிளேட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளேட்லாம் அசம்பிள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். இந்த செட்டப்பை இந்த ஷூவில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது மூலமாக பவர் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி எவ்வளோ தூரம் நடந்திருக்காங்க அப்படிங்கிற ஸ்டெப்பையும் கவுண்ட் பண்ண போகிறோம். தீவிரமாக போட்டு செய்து கொண்டிருக்கிறார். அது எடிட்டர் போடுவார். கடைசியில் மைக் பிக்கப் ஆயிருக்காது. ஏன்டா போறீங்க? ஓகே, நம்மளோட ஷூவை ரெடி பண்ணிட்டோம். இதில் ஷூவில் செருப்போ ஓகே, நம்மளோட செருப்பு ரெடி பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செருப்பில் பவர் எடுக்கிறதுக்காக ஒரு செட்டப் வச்சுருக்கேன். ஒரு லைட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த செருப்பை கம்ப்ரஸ் பண்ணும்போது இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா லேசாக பிளிங்க் ஆகும். அடுத்ததாக எவ்வளோ நடக்கிறாங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த போர்டு எவ்வளோ ரீடிங் எவ்வளோ அடிக்குது நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ அத்தனை வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிட்டே வரும். ஸோ அதை செக் பண்ணலாம். ஓகே, ப்ரோக்ராம் ரன் பண்ணியாச்சு. ஸோ நீங்களே பார்க்கலாம், இப்போ எந்த ஒரு ரீடிங் வரல, ரொம்ப மினிமலான ஒரு வோல்டேஜ் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஸ்பைக் வரதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்ம எவ்வளோ வாட்டி இதை ப்ரெஸ் பண்ணுறோமோ அவ்வளோ வாட்டி இதை கவுண்ட் பண்ணி நமக்கு இதை எடுத்து வைக்கும். அண்ட் இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து ஃபைனலாக ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ரீடிங்ஸ் எல்லாமே, அதாவது எவ்வளோ நடந்திருக்கும் அப்படிங்கிற ரீடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக சேவ் ஆகும். ஸோ இங்கே ஸ்டெப்ஸ்ன்னு இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வோல்டேஜ் கிடச்சிச்சு, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டெப்ஸ் போயிருக்கோன்னு கவுண்ட் பண்ணியிருக்கோம். நான் அந்த 15 வாட்டி ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டெப்ஸையும் கவுண்ட் பண்ண போகிறோம். இன்னொரு சூ மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பவரையும் எடுக்க போகிறோம். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆய்வக எலி தேவை. கூட்டு வந்துடலாம். ஓகே வா. ஓகே, இவர் தான் நம்மளோட இந்த ஷூவை டெஸ்ட் பண்ண போகிற ஆள். ஓகே, ரிசி உனக்கு ஒரு புது செருப்பு வாங்கியிருக்கோம். இதை போட்டு நடந்தேன் அப்படின்னா உனக்கு வந்து லைட் எரியும். ஓகேவா? இப்போ இந்த செருப்பு வந்து ஃபிட் பண்ணுவோம். ஓகே, ரெடி. ஓகே, நம்மளோட செட்டப் ரெடி ஆயிடுச்சு. செருப்பு ஹைட் ஆகிட்டோம். நம்ம செட்டப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டெஸ்ட் பண்ணலாம்.
சார்ஜ் பண்ணுவோம். 2 கிலோமீட்டர். இவர் வேற இதை வச்சு நடக்க வேற சொல்லிட்டாரு. அதுவும் 2 கிலோமீட்டர். நம்ம ஏன் 2 கிலோமீட்டர் நடக்கணும்? பேசாம சும்மா சுத்திட்டு வந்துட்டு ஏன் அப்படி பண்ணக்கூடாது? Meanwhile, இந்த பீசோ கிறிஸ்டல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அடுத்து பார்த்துடலாம். ஓகே, நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுதான் அந்த கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டல் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம லைட்டில் வந்து கீழே இந்த மாதிரி கப்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதில் வச்சுருப்பாங்க. அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் பவர் ஹேமர் மூலமாக இந்த கிறிஸ்டலை வேகமாக அடிக்கும்போது உள்ளே நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் கம்ப்ரஸ் ஆகிறதுனால இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 வோல்டேஜ் அந்த ரேஞ்சில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க் யூஸ் பண்ணி தான் நம்ம லைட் ஆன் பண்ணுறது, கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அதுவே பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தளவு கிறிஸ்டல் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த கிறிஸ்டலை பவுடர் ஆக்கிட்டு அதை செராமிக் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நடுவில் லேயரில் பார்த்திங்கன்னா தெரியும். அதை கீழே அந்த பிளேட்டில் அப்படியே ஒட்டிட்டு அது மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில்வர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இந்த பிளேட்டை அழுத்தும் போது உள்ளே அந்த செராமிக்கில் இருக்கிற அந்த பவுடரும் கம்ப்ரஸ் ஆகுறதுனால நம்மளுக்கு இங்கே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதை நம்ம மேலே கீழே வயர் போட்டு நம்ம எடுத்துக்க முடியும். இப்படி தான் அந்த சூளை வந்து நம்ம வந்து மாட்டி விட்டுருக்கோம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அப்படியா? 2 என்ன 20 கிலோமீட்டர் போயிட்டு சரி, வச்சு பார்ப்போம் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கேன். எரியவே இல்லையே, கொஞ்சம் கூட ஏறலடா. அப்போ பேட்டரி ப்ராப்ளமாக இருக்குண்ணே. செக் பண்ணுவோம். அந்த இது எத்தனை கிலோமீட்டர் ஆனது? 20. லேட்டாக பார்ப்போம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. எத்தனை கிலோமீட்டர் போனேன்னு பார்த்துருவோமா? 4. அப்புறம் லட்சத்தில் இருக்குல்ல, அது வோல்டேஜரா? ஆஃப் பண்ணி நடந்திருப்ப போலயே. மொத்தமாக 472 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கு. 472 ஸ்டெப்ஸ்னா 8.7 350 472 ஸ்டெப்னா 150 மீட்டர். அதே கீழே கூட ஏஸ்கா போயிட்டாங்க. அவன் போட்டும் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இதில் இந்த பீசோ யூஸ் பண்ணி நம்ம கரண்ட் எடுத்துருக்கோம். ஆனால் இந்த கரண்ட் எடுக்கிறதுன்னு தாண்டி இதை இன்னொரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பீசோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு வரேன்.